மயமுடகு நேயர்களுக்கு வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது மையத்தின் இரவு நேர பிரதான செய்திகளுடன். முதலில் தலைப்புச் செய்திகள். கொழும்பில் சிக்கிய கைத்துப்பாக்கி குறித்து போலீசார் விசாரணை. யாழ் மனித புதைகுழியில் இதுவரை 19 மனித எலும்புக்கூடுகள் மீட்பு, வெளியான தகவல். பெண் பயணிகளை காப்பாற்ற முயன்ற பேருந்து நடத்துனருக்கு நேர்ந்த கதி. மஹிந்தானந்தவிற்கு எதிராக மேலும் ஒரு வழக்கு, வெளியான தகவல். வெள்ளையானிடம் சிக்கிய சேட்டலைட் தொலைபேசி, ஆசாத் மௌலானா தொடர்பில் அதிரடி முடிவு. யாழில் ஆசிரியர் தாண்டியதால் மாணவன் எடுத்த விபரீத முடிவு. பிணை கைதியுடல் காசாவில் மீட்பு, இஸ்ரேல் ராணுவம் தகவல். எலான் மஸ்க் சுயநினைவை இழந்துவிட்டார், அவருடன் பேச தயாராக இல்லை, ட்ரம்ப் தெரிவிப்பு. காசாவில் இஸ்ரேல் கொடூர தாக்குதல், 75 பேர் பலி. தொடர்வென விரிவான செய்திகள். கொழும்பு முகத்துவாரம் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட சோதனையில் கைத்துப்பாக்கியொன்று போலீஸ் விசேட அதிரடி படையினரால் கைப்பற்றப்பட்டுள்ளது. போலீஸ் விசேட அதிரடி படையினருக்கு கிடைத்த தகவலின் பெயரில் நேற்று முன்தினம் பிற்பகல் மேற்கொள்ளப்பட்ட சோதனையில் இந்த கைத்துப்பாக்கி கைப்பற்றப்பட்டுள்ளது. இதனையடுத்து கைப்பற்றப்பட்ட கைத்துப்பாக்கி மேலதிக விசாரணைகளுக்காக முகத்துவாரம் போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. சந்தேக நபர் தொடர்பில் இதுவரை எந்தவித தகவல்களும் கிடைக்கவில்லை என்று போலீசார் தெரிவித்துள்ளனர். இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை முகத்துவாரம் போலீசார் மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. யாழ் அரியாலை சிந்துபாத் மயானத்தில் காணப்பட்டு மனித புதைகுழி ஆரம்ப கட்ட பரீட்சாத்த அகழ்வில் இருந்து நேற்றுடன் 19 மனித எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடையாளம் காணப்பட்ட 19 எலும்புக்கூடுகளும் புதைக்குழியில் இருந்து வெளியே எடுக்கப்பட்டுள்ளன. மீட்கப்பட்டுள்ள 19 எலும்புக்கூடுகளும் சட்ட வைத்திய அதிகாரி செல்லையா பிரணவிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாகவும் சட்ட வைத்திய அதிகாரி குறித்த எலும்புக்கூடுகளை நீதிமன்றின் பாதுகாப்பில் வைப்பிலிடுவார் என்றும் சட்டத்தரணி ரணிதா ஞானராஜா தெரிவித்துள்ளார். யாழ் அரியாலை சிந்துபாத் மயானத்தில் காணப்பட்டு மனித புதைக்குழி பரீட்சா தகவல் யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்ற நீதிபதி ஆனந்தராஜாவின் மேற்பார்வையில் நேற்று முன்னெடுக்கப்பட்டது. குறித்த பரீட்சாத்த அகழ்வு பணியானது நேற்றுடன் தற்காலிகமாக நிறைவுறுத்தப்படுகின்றது. இந்த மனித புதைக்குழி அகழ்வு பணியானது மேலும் 45 நாட்களுக்கு நீடித்து நீதவான் ஆனந்தராஜா நேற்று அனுமதி அளித்திருந்தார். 45 நாட்களுக்கான அகழ்வு பணிக்கான பாதிடு இன்று சட்ட வைத்திய அதிகாரி செல்லையா பிரணவன் யாழ் நீதவான் நீதிமன்ற நீதிபதியிடம் ஒப்படைத்துள்ளார். இதற்கமைய அடுத்த 3ஆம் கட்ட அகழ்வு பணிகளுக்காக உத்தேச திகதியாக ஜூன் 26ஆம் திகதி நீதவான் அனுமதித்துள்ளார். குறித்த உத்தேச திகதிக்குள்ளாக சமர்ப்பிக்கப்பட்ட பாதீட்டின் நிதி கிடைக்கப் பெற்றால் 3ஆம் கட்ட அகழ்வு பணி உத்தேச திகதியில் இடம்பெறும் என மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பேருந்தொன்றில் 2 இளைஞர்களால் தவறான முறைக்கு உட்படுத்தப்பட்ட பல பெண்களை காப்பாற்ற முயன்ற நடத்துனர் தாக்கப்பட்டுள்ளார். குறித்த சம்பவம் நேற்றைய தினம் நாவலப்பட்டியிலிருந்து கொழும்பு நோக்கி சென்ற பேருந்தில் இடம்பெற்றுள்ளது. சந்தேக நபர்களான 2 இளைஞர்களும் பயணத்தின் இடைநடுவில் பேருந்தில் ஏறியுள்ளனர். பேருந்தில் பல இருக்கைகள் வெற்றிடமாக இருந்த போதிலும் அவர்கள் பெண் பயணிகளுக்கு அருகில் அமர்ந்து அவர்களிடம் தவறாக நடந்து கொண்டுள்ளனர். இதனையடுத்து அவர்களை காப்பாற்ற முயன்ற குறித்த பேருந்தின் நடத்துனரை கத்தியை காட்டி இளைஞர்கள் தாக்க முயன்றுள்ளனர். அதன் பின்னர் பஸ் கிரில்லாவ போக்குவரத்து சமிஞ்சையில் நின்ற போது வாக்குவாதம் அதிகரித்து மூவரும் வாகனத்தை விட்டு வெளியேறியுள்ளனர். இதன்போது சந்தேக நபர்கள் வீதியோரத்தில் இருந்த ஒரு மரக்கம்பத்தை உடைத்து நடத்துனரை தாக்க முயன்று அங்கிருந்து தப்பியோடியுள்ளனர். எவ்வாறாயினும் அப்பகுதி மக்களின் உதவியுடன் சந்தேக நபர்கள் இருவரும் பிடிக்கப்பட்டு போலீசாரால் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர். அத்துடன் காயமடைந்த நடத்துனர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. முன்னாள் விளையாட்டுத்துறை அமைச்சர் மஹிந்தானந்தவிற்கு எதிராக மேலும் ஒரு வழக்கு தொடரப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. கரம்போட் சம்பவம் தொடர்பிலேயே இந்த வழக்கு தொடரப்பட உள்ளதாக சட்டத்துறை சார் தகவல்கள் தெரிவிக்கின்றன. கரம்போட் சம்பவம் தொடர்பில் ஊழல் மோசடி குற்றச்சாட்டின் அடிப்படையில் முன்னதாக வழக்கு தொடரப்பட்டு அதற்கு தண்டனை விதிக்கப்பட்டது. இந்த கரம்போட் விநியோகம் குறித்த கொடுக்கல் வாங்கல்களில் சூழ்ச்சி செய்ததாக மஹிந்தானந்த மீது குற்றவியல் வழக்கு தொடரப்படவுள்ளது. குற்றவியல் சட்டத்தின் பிரகாரம் இந்த வழக்கு தொடரப்பட உள்ளதாக சட்டமா அதிபர் திணைக்கள தகவல்கள் தெரிவிக்கின்றன.
மஹிந்தானந்த அழுத்கமகே மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சின் அப்போதைய செயலாளர் மேஜர் ஜெனரல் நந்த மல்லவராஜ் ஆகியோர் இந்த மனுவில் பிரதிவாதிகளாக குறிப்பிடப்பட உள்ளனர். கரம்பட் விவகாரத்தில் மஹிந்தானந்த அழுத்கமகவிற்கு ஏற்கனவே 20 ஆண்டுகள் கடூழிய சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் குறித்து சேனல் 4க்கு அலைவரிசைக்கு தகவல்களை வழங்கிய அசாத் மௌலானாவை இலங்கைக்கு விரைவில் அழைத்து வருவதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் பூர்த்தியாகியுள்ளதாக பொது பாதுகாப்பு அமைச்சர் நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார். ஈஸ்டர் தாக்குதல் விவகாரம் தொடர்பில் மட்டுமல்லாது இன்னும் பல விடயங்கள் தொடர்பிலும் அவர் மனம் திறந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. கடந்த 30ஆம் தேதி பிள்ளையானுடைய தலைமை காரியாலயம் அமைந்துள்ள பாவிக்கரி வீட்டிலே ஒரு பெரும் தேடல் குற்ற தடுப்பு பிரிவினரால் மேற்கொள்ளப்பட்டிருந்தது. சேட்டலைட் தொலைபேசி, துப்பாக்கி கொண்டுகள் என பல முக்கிய ஆவணங்கள் அதில் கைப்பற்றப்பட்டுள்ளன. யாழில் ஆசிரியர் தண்டித்ததால் மாணவன் ஒருவன் கிருமிநாசினியை அருந்தியுள்ள சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது. குறித்த சம்பவம் யாழ்ப்பாணம் புத்தூர் பகுதியில் இடம்பெற்றுள்ளது. சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில், புத்தூர் பகுதியில் அமைந்துள்ள பாடசாலையொன்றில் கல்வி கேட்கும் குறித்த மாணவனை தன்னிடம் அனுமதி பெறாமல் விளையாட்டு நிகழ்வு ஒன்றுக்காக சென்றமையால் ஆசிரியர் தண்டித்துள்ளார். அதன் பின்னர் வீடு சென்ற மாணவன் விவசாய தேவைக்காக வீட்டில் வைத்திருந்து கிருமிநாசினியை அருந்திய நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். தண்டனை வழங்கிய குறித்த ஆசிரியர் ஏற்கனவே தனியார் கல்வி நிறுவனம் ஒன்றில் மாணவனுக்கு தடியால் தாக்கி குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டவர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த விடயம் தொடர்பில் பாடசாலை அதிபருடன் தொடர்பு கொண்டபோது தான் விடுமுறையில் நிற்பதாகவும் பாடசாலை ஆசிரியர் மாணவனை பேசியதாகவும் தெரிவித்துள்ளார். பின்னர் வீடு சென்ற மாணவன் மருந்து அருந்தியதாக தெரிவிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. கடந்த 2023 அக்டோபர் மாதம் 7 அன்று ஹமாஸ் நடத்திய தாக்குதலின் போது காசாவுக்கு கடத்திச் செல்லப்பட்டு தாய்லாந்து பிணை கைதியான நட்டஃபாங் ஃபிண்டா என்பவரின் உடலானது மீட்கப்பட்டுள்ளதாக இஸ்ரேல் ராணுவம் அறிவித்துள்ளது. இந்த தகவலை இஸ்ரேல் பாதுகாப்பு அமைச்சர் இஸ்ரேல் ஹாட்ஸ் உறுதிப்படுத்தியுள்ளார். நட்டஃபாங் ஃபிண்டாவின் உடல் முஜாஹிதீன் பிரிகேட்ஸ் என்ற பாலஸ்தீன ஆயுத குழுவின் கட்டுப்பாட்டில் இருந்ததாகவும் காசாவின் தெற்கு பகுதியான ரஃபா நகரிலிருந்து அது மீட்கப்பட்டதாகவும் காட்ஸ் தெரிவித்துள்ளார். அவரது குடும்பத்தினருக்கு தாய்லாந்தில் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விவசாயியாக பணிபுரிந்த ஃபிண்டா காசா எல்லைக்கு அருகேயுள்ள நெர்ரோஸ்கிப்ஸ் என்ற ஒரு சமூகத்தில் கடத்தப்பட்டார். அக்டோபர் 7 அன்று ஹமாஸ் நடத்திய தாக்குதலில் இந்த கிப்புட்ஸில் உள்ள 4 ஒரு பகுதியினர் கொல்லப்பட்டனர் அல்லது பணைய கைதிகளாக கடத்தப்பட்டனர். நட்டஃபாங் ஃபிண்டா உயிருடன் கடத்தப்பட்டதாகவும் பின்னர் கொல்லப்பட்டதாகவும் இஸ்ரேல் ராணுவம் தெரிவித்துள்ளது. கடந்த சில நாட்களுக்கு முன்பு மீட்கப்பட்டு மேலும் 2 இஸ்ரேலிய அமெரிக்க பிணை கைதிகளின் உடல்களும் அதே ஆயுத குழுவினரால் கொல்லப்பட்டதாக இஸ்ரேல் தெரிவித்துள்ளது. முஜாஹிதீன் பிரிகேட்ஸ் தரப்பிலிருந்து உடனடி கருத்து எதுவும் இதுவரை வெளியாகவில்லை. அக்டோபர் 7 தாக்குதலில் இஸ்ரேலில் 1200 பேர் கொல்லப்பட்டனர். மேலும் 251 பேர் பிணை கைதிகளாக கடத்தப்பட்டனர். இவர்களில் 55 பேர் இன்னும் காசாவில் இருப்பதாகவும் அவர்களில் சுமார் 20 பேர் உயிருடன் இருக்கலாம் என்றும் இஸ்ரேல் அதிகாரிகள் நம்புகின்றனர். இந்த தாக்குதலுக்கு பதிலடியாக இஸ்ரேல் நடத்திய ராணுவ நடவடிக்கையில் காசாவில் 54,000க்கும் அதிகமான பாலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டதாகவும் 2 மில்லியனுக்கும் அதிகமான மக்கள் தங்கள் வீடுகளை இழந்ததாகவும் காசா சுகாதாரத்துறை அமைச்சு தெரிவித்துள்ளது. எலான் மஸ்க் சுயநினைவு இழந்துவிட்டார் என்றும் அவருடன் தன்னால் பேச முடியாது என்றும் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். ஏபிசி நியூஸுக்கு அளித்த பேட்டியில் மஸ்க் தனது சுயநினைவை இழந்துவிட்டதாகவும் அப்படிப்பட்ட ஒருவருடன் தன்னால் பேச முடியாது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஏர்போர்ஸ் ஒன் செய்தியாளர் சந்திப்பில் பேசிய ட்ரம்ப் தற்போது சீனா, ரஷ்யா மற்றும் ஈரானுடன் இணைந்து பணியாற்றி வருவதாக தெரிவித்துள்ளார். மேலும் தற்போது எலான் மஸ்குக்கு பேச திட்டமிடவில்லை என்றும் அவர் தெளிவுபடுத்தினார். சிறுமிகள் பாலியல் துஷ்பிரயோகம் நெட்வொர்க் தொடர்புடைய சர்ச்சைக்குரிய எப்ஸ்டீன் கோப்புகளில் ட்ரம்பின் பெயர் இருந்ததாகவும் அதனால் தான் விசாரணையின் விவகாரங்களும் கண்டுபிடிப்புகளும் பகிரங்கப்படுத்தப்படவில்லை என்றும் எலான் மஸ்க் குறிப்பிட்டிருந்தார். ட்ரம்பை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்றும் துணை ஜனாதிபதி ஜேடி வான்ஸை அவருக்கு பதிலாக நியமிக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். இஸ்ரேல் மீது கடந்த 2023 ஆண்டு அக்டோபர் 7ஆம் தேதி ஹமாஸ் பயங்கரவாத அமைப்பு கொடூர தாக்குதல் நடாத்தியது. இதில் இஸ்ரேல் கடுமையாக பாதிக்கப்பட்டது. ஆயிரக்கணக்கானோரை கொன்று குவித்து நூற்றுக்கணக்கானோரை பணைய கைதிகளாக சிறைப்பிடித்து சென்றது. இதனைத் தொடர்ந்து காசாவுக்கு எதிரான போரில் இஸ்ரேல் ஈடுபட்டது.
ஓராண்டுக்கு மேலாக நடந்து வரும் இந்த தாக்குதலில் இதுவரை 54,772 பாலஸ்தீனர்கள் உயிரிழந்துள்ளனர். 1.25 லட்சம் பேர் காயமடைந்துள்ளனர். இதனை காசா சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் போர் நிறுத்த ஒப்பந்தம் அடிப்படையில் இஸ்ரேல் கைதிகள் மற்றும் பாலஸ்தீனிய கைதிகள் பரஸ்பரம் விடுவிக்கப்பட்டனர். இந்த முதல்கட்ட போர் நிறுத்த ஒப்பந்தம் மார்ச் 1ஆம் தேதி முடிவடைந்தது. முதல்கட்ட போர் நிறுத்த ஒப்பந்தம் முடிவடைந்த சூழலில் இரண்டாவது கட்ட போர் நிறுத்த ஒப்பந்தம் பற்றிய பேச்சுவார்த்தை தொடங்குவதற்கு ஹமாஸ் அமைப்பு விருப்பம் தெரிவித்திருந்தது. ஆனால் அதில் உடன்பாடு ஏற்படவில்லை. இந்த நிலையில் காசா முனை பகுதியில் இஸ்ரேல் முழு அளவில் தீவிர தாக்குதல் நடத்தி வருகின்றது. இதில் நிவாரண உதவி பெறுவதற்காக காத்திருந்த 8 பாலஸ்தீனர்கள் உட்பட 70க்கும் மேற்பட்ட மக்கள் பலியாகியுள்ளனர். இஸ்ரேலின் இந்த கொடூர தாக்குதலில் ஒரே நாளில் 75 பேர் பலியாகியுள்ளனர். இது இனப்படுகொலை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. காசா நிவாரண உதவிக்கான அறக்கட்டளை அதன் பணியை தொடங்கியதிலிருந்து அதனை பெறுவதற்காக காத்திருந்தவர்கள் மீது நடந்த தாக்குதலில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 118 உயர்வடைந்தமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் மையத்தின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. நன்றி.